அது காலத்தினுடைய இழுத்தடிப்பு. திமுக இதுக்கு இடையீட்டு மனுவாக போட்டு மீண்டும் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை உச்சநீதிமன்றத்தை நாடுறதை பார்த்தா எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவரை முதலமைச்சருடைய சொந்த தொகுதியில் காவல்துறையினுடைய ஒரு 100 மீட்டர் கூட இல்லாத ஒரு காவல் நிலையத்துக்கு அருகாமையில் நடைபெறக்கூடிய ஒரு படுகொலை. காவல்துறை கிட்ட போய் இவங்க சரணடைகிறாங்க. குற்றவாளிகள் எந்தவித பதட்டமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் போய் சரணடைகிறாங்கன்னா அவர் அதிகாரத்தை நோக்கி நம்முடைய பயணம் தொடரணும், அடிமை அரசியல் நமக்கு இருக்கக்கூடாது, அதிகார அரசியலாக மாறணும்னு சொல்லி ஒவ்வொரு மக்கள்கிட்டயே அதிகார அரசியலை சொல்லி கொடுத்தவர். எங்களுடைய அப்பன் பாட்டெல்லாம் அடிமையாக இருந்து திமுக அதிமுக ஓட்டு போட்டதுனால தான் இன்றைக்கி இந்த சமூகம் இப்படிப்பட்ட அடிமை நிலையில் இருக்குது. இந்த மாணவர்கள் இளைஞர்கள்லாம் தெளிவாகும் போது கட்டாயமாக அரசியல் மாற்றப்படும். ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் போது நாங்கள் அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்வோம், ஸ்டாலினை தோற்கடிப்போம். இனி பட்டியல் மக்களுடைய வாக்கு திமுக கிடையாது. அண்ணன் திருமாவர்கள் வாய் திறந்து சிபிஐயிடம் இந்த வழக்கை ஒப்படையுங்கள், இதில் உண்மை பின்னணி யார் குற்றவாளியாக இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வர வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் என்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தால் ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வழக்கறிஞர் சமரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் விசாரணை தற்போதைய நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. அதாவது சிபிஐ விசாரணை எதிர்த்து தமிழக அரசு 2வது முறையாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. தற்போது வழக்கின் விசாரணை எந்த நிலைமையில் உள்ளது சார்? இல்லை, தற்பொழுது நீதிமன்றத்தில் இவங்க மேல்முறையீடு செய்திருக்கு திமுக தரப்பு அரசு. அந்த வழக்கு மேற்கொண்டு இந்த குற்றப்பத்திரிகை ரத்து செய்த பிறகு 6 மாத கால இடைவெளிக்குள்ளே சிபிஐயிடம் இந்த வழக்கை ஒப்படைத்து அது விசாரணையில் சார்ஜ் ஷீட் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அது காலத்தினுடைய இழுத்தடிப்பு. திமுக இதுக்கு இடையீட்டு மனுவாக போட்டு மீண்டும் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை உச்சநீதிமன்றத்தை நாடுறதை பார்த்தா எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. இந்த 2வது முறையாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க. இப்போ இந்த வழக்கில் தொடர்ச்சியாக மேல்முறையீடு போகிறதுனால இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான ஒரு சிலரை தப்பிப்பதற்கான ஒரு கால இடைவெளியை, சாட்சியங்களை இது கலைக்கிறதுக்கான கால இடைவெளியை உருவாக்கப்படுதான்றது எங்களுக்கு ஒரு சந்தேகம். குறிப்பாக இப்போ 2-3 மாதத்துக்குள்ளே இப்போ தேர்தல் வரப்போகுது. தேர்தலுக்குள்ளே இந்த விசாரணை சிபிஐயிடம் ஒப்படைத்து விட்டால் தேர்தல் இதில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை உண்டாக்கலாம் அப்படிங்கிற பார்வையும் நமக்கு இருக்குது. தேர்தலுக்காக கூட உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ இப்போ மறுக்கப்படுது அப்படிங்கிற நோக்கமும் முன்வைக்கப்படுது. சிபிஐயும் விசாரணை தொடங்கலன்னும் சிபிஐயிடம் ஃபைல் கொடுக்கலையே. மாநில போலீஸார் அந்த குற்றப்பத்திரிகையை சிபிஐயிடம் ஒப்படைக்கல. ஆமாம். ஆனால் உயர்நீதிமன்றம் அந்த குற்றப்பத்திரிகையை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்காங்க. உத்தரவு மதிக்கல. உச்சநீதிமன்றம் மீண்டுமே உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட உத்தரவை மீண்டுமே வலியுறுத்தி கூறியிருக்கு. ஆனால் அந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையுமே மறுதளித்து மீண்டும் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு திமுக அரசு. அப்படின்னு குற்றப்பத்திரிக்கை சிபிஐ ஒப்படைக்கலனாக்கா விசாரணை சிபிஐ தொடங்கவே இல்லை. இன்னும் கட்டாயமா தொடங்கவே இல்லை. அப்போ எப்படி இந்த வழக்கு முடிவு இருக்கும்? இந்த வழக்கு அடுத்து சிபிஐக்கு இந்த வழக்கு போனால் தான் இதுக்கு பின்னணியில் யார் யார் இருக்கிறதுன்றது நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெளிவாக மக்கள் மத்தியில் வைக்கப்படும். குறிப்பாக உண்மை வெளியே வரணும். இந்த வழக்கினுடைய பின்னணியில் ஒரு குறிப்பிட்ட குற்றவாளிகளை மட்டுமே நீங்கள் அடையாளம் காட்டிட்டு இந்த வழக்கை முடிச்சிடலான்னு நினச்சா அது முடியாது. இந்த வழக்கினுடைய பின்னணியில் யார் யார் இருக்கிறது, அரசியல் சார்புள்ளவர்கள் யார் யாருடைய கை இங்கே செயல்பட்டுருக்கு, அதிகார அழுத்தம் யார் கொடுத்துருக்கிறது அப்படின்ற கேள்வியெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஒரு குற்றவாளிகள் மட்டுமே நினச்சா செஞ்சிடக்கூடிய நபர் கிடையாது சமத்துவ தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இத்தனை லட்சம் மக்களுக்கு ஒரு பெரும் தலைவராக இருந்தவரை ஒரு எளிய முறையில் இவங்க படுகொலை செஞ்சுட்டு போயிடலான்னு நினச்சா இது சாதாரண படுகொலை கிடையாது. அவ்வளவு எளிதாக இந்த படுகொலையை நாம் கடந்து போய்விடவும் முடியாது. அதான் எளிதாக படுகொலை செய்துட்டாங்க. ஆனால் இந்த வழக்கை தான் எளிதாக முடிக்க பார்க்குறாங்க. இல்லை, வழக்கை எளிதாக முடிக்க பார்த்தா நாங்கள் விட மாட்டோம். இந்த வழக்குக்கான அழுத்தத்தை எங்களுடைய கட்சி தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தொடர்ச்சியாக இதை நீதிமன்றத்தில் நாங்கள் இடையீட்டு மனு போட்டு நம்மளுடைய அந்நியார்
திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய தலைமையில் இடையீட்டு மனு போட்டு குற்றவாளிகள் வெளியே வரக்கூடாது, வழக்கு தொடர்ச்சியாக நடைபெறணும், குறிப்பாக சிபிஐயிடம் இந்த வழக்கை ஒப்படைக்கணும், வழக்கு ஒப்படைச்சு விசாரித்து அதில் உண்மையான குற்றவாளிகள் இது பின்னணியில் செயல்பட்டவர்கள் யார் என்பதை மக்கள் மன்றத்தில் நீதிமன்றத்து மூலமாக தண்டனை பெற்றுத்தரணும். இப்போ சிறையில் உள்ளவர் மட்டும்தான் குற்றவாளியா, இல்லை குற்றவாளி சிறைக்கு போக வெளியே இருக்காங்களா? இல்லை, சிறையில் உள்ளவர்கள் இவர்கள் போட்ட குற்ற அறிக்கையின் அடிப்படையில் இவர்கள் குற்றவாளிகள்னு சொல்லி 27 பேர் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. மேற்படி இது சிபிஐக்கு இந்த வழக்கு விசாரணை கொண்டு வரும் பொழுது தான் இந்த வழக்கில் யார் யாரெல்லாம் பின்புலத்தில் செயல்பட்டிருக்காங்க, யார் யாரெல்லாம் இந்த வழக்குக்கு இந்த படுகொலைக்கு பண ரீதியாகவும் அதிகார ரீதியாகவும் யார் யாரெல்லாம் இதற்கு ஆதரவாக செயல்பட்டிருக்காங்கன்றது தெரிய வரும். அவர்கள்லாம் இன்றைக்கு குற்றவாளியாக சேர்க்கப்படுவார்கள். இப்போது சிபிஐ விசாரணை தொடங்கிய நாள் வந்து நீங்கள் ஃபஸ்ட் இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்க, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்பு இருப்பதாக சொல்லியிருந்தீங்க, அவருடைய மருமகன் சபரீசனுக்கு தொடர்பு இருப்பதாக சொல்லியிருந்தீங்க. அதே போல் வந்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுக்கு தொடர்பு இருப்பதாக சொல்லியிருந்தீங்க. இது இந்த சிபிஐ விசாரணை செஞ்சு இவங்கெல்லாம் குற்றவாளியாக வருவாங்களா? கட்டாயமாக எங்களுடைய சந்தேகத்தை நாங்கள் பதிவு செஞ்சோம். குறிப்பாக முதலமைச்சர்ன்றதை விட அது வந்து முதலமைச்சருடைய தொகுதியில் நடைபெற்ற ஒரு படுகொலை. ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவரை முதலமைச்சருடைய சொந்த தொகுதியில் காவல்துறையினுடைய ஒரு 100 மீட்டர் கூட இல்லாத ஒரு காவல் நிலையத்துக்கு அருகாமையில் நடைபெறக்கூடிய ஒரு படுகொலை. அவ்வளவு எளிதாக குற்றவாளிகள் ஈஸியாக கடந்து போய் காவல் நிலையத்தில் சரணடைகிறாங்க. இப்போ இது காவல்துறை கிட்ட போய் இவங்க சரணடைகிறாங்க, குற்றவாளிகள் எந்தவித பதட்டமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் போய் சரணடைகிறாங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் சக்தி பின்புலத்தில் நீ செய் நான் பார்த்துக்கிறேன்ற ஒரு ஆதரவு கொடுத்தனால, ஒரு சப்போர்ட்டிவ் இருந்ததுனால தான் இந்த குற்றவாளிகளுக்கு இவ்வளவு பெரிய தைரியம் வந்தது. அரசியல் சக்தினா அரசியல் சக்தி, ஆளுங்கட்சி. குறிப்பாக இது யாருக்கெல்லாம் லாபம்ன்றத போன இதுலேயே நாங்கள் பதிவு செஞ்சோம். குறிப்பாக இது திமுக அரசுக்கு தான் இது வந்து ஆதரவா, இந்த படுகொலைக்கு லாபம்ன்றது திமுக அரசுக்கு தான். ஸோ திமுக அரசு தான் இதை வந்து திட்டமிட்டு இந்த படுகொலையை கொண்டு வரது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் ஒரு பாதுகாப்பாக ஒரு மக்கள் மன்றத்தை தொடர்ச்சியாக அதிகார அரசியலை முன்னெடுத்து அரசியல் பேசிய ஒரு தலைவரை பாதுகாக்க முடியாமல் இன்றைக்கு திமுக அரசு அதிகாரத்துக்கு வந்த பிறகு இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். ஏன்னா அவர் வந்து அதிகாரத்தை நோக்கி நம்முடைய பயணம் தொடரணும், அடிமை அரசியல் நமக்கு இருக்கக்கூடாது, அதிகார அரசியலாக மாறணும்னு சொல்லி ஒவ்வொரு மக்கள்கிட்டயே அதிகார அரசியலை சொல்லி கொடுத்தவர். நமக்குடைய நோக்கமே பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன அதிகாரம் மட்டும்தான் எல்லாத்துக்குமான தீர்வுன்னு சொன்னவர். அப்படியேப்பட்ட அதிகாரத்தை நோக்கி எங்களுடைய பயணம் தொடரும் போது எளிய மக்களுடைய இளைஞர்கள் எல்லாம், மாணவர்கள்லாம் அதிகார அரசியலை நோக்கி பாபா சாஹேப் அம்பேத்கர் சித்தாந்தத்தை ஏற்று எல்லாம் பயணிக்கும் போது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் இருக்குது. அடுத்து உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிகாரத்தில் உட்கார முடியுமானா மிகப்பெரிய கேள்விக்குறி. எங்களுடைய அப்பன் பாட்டெல்லாம் அடிமையாக இருந்து திமுக அதிமுக ஓட்டு போட்டதுனால தான் இன்றைக்கி வந்து இந்த சமூகம் இப்படிப்பட்ட அடிமை நிலையில் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் இந்த மாணவர்கள் இளைஞர்கள்லாம் தெளிவாகும் போது கட்டாயமாக அரசியல் மாற்றப்படும். இப்போ கொளத்தூர் தொகுதி வந்து எம்எல்ஏ இருப்பவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அவர் தொகுதியில் தான் ஆம்ஸ்ட்ராங் வந்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இப்போ மீண்டும் 3வது முறையாக அந்த தொகுதியில் முதலமைச்சர் போட்டியிடும்போது நீங்கள் எத்தகைய எதிர்ப்பை தெரிவிப்பீங்க? இல்லை, எங்களுடைய இது என்னென்னா, இந்த படுகொலை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை என்பது அதிகார அழுத்தம் இல்லாமல் அரசியல் அந்த அழுத்தம் என்பது இல்லாமல் இந்த படுகொலை நடந்திருக்காது. அதை முதல்ல சொல்லிட்டீங்க. முதலமைச்சருடைய ஸ்டாலின் தலையீடு இருப்பதா சொல்லிட்டீங்க, அவங்க சபரீசனுடைய தலையீடு சொல்லிட்டீங்க, சேகர்பாபு தலையீடு சொல்லிட்டீங்க. இப்போ ஒருவேளை மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும்போது 2026 நீங்கள் எப்படி எதிர்ப்பீங்க, எப்படி ஒரு தோக்கடிப்பீங்கன்னு கேட்குறேன். நாங்கள் வந்து மக்கள் மன்றத்தில் நியாயம் கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி வந்து எங்களுடைய அன்னியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் 2 வயது குழந்தையை கையில் வச்சுக்கிட்டு கண்ணீரோடு இந்த மக்கள் மன்றத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் போய் மக்களுடைய ஆதரவை அவங்க திரட்டிட்டு இருக்காங்க. இப்போ குறிப்பாக தன்னுடைய கணவருடைய படுகொலைக்கு நீதி வேண்டும் சொல்லி மக்கள் மன்றத்தில் அவங்க கட்டாயமாக நீதி கேட்பாங்க. குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் போது நாங்கள் அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்வோம், ஸ்டாலினை தோற்கடிப்போம். இனி பட்டியல் மக்களுடைய வாக்கு திமுக கிடையாது. ஏன்னா திமுகவினுடைய திட்டமிட்ட சதியினால தான் இன்றைக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். திமுகவினுடைய பின்னணியில் அதிகார அழுத்தம் இருந்ததுனால தான் இவ்வளவு எளிதான இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை எளிதான முறையில் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள். கூலிப்படையினுடைய சதித்திட்டம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் சக்தி இருக்குது. யாரை பாதுகாக்கிறதுக்கு சிபிஐ வேண்டாம் 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 என்று இந்த திமுக அரசு தொடர்ச்சி அழுத்தம் கொடுக்குது. யாரை பாதுகாக்க? எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே இதுக்கான அழுத்தத்தை அவங்க கொடுக்குறாங்க, கேள்வி எழுப்புகிறாங்க. இன்றைக்கி குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. யாரையோ பாதுகாப்பதற்காக தான் நீங்கள் சிபிஐ வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் என்று அவரை கேள்வி எழுப்பியிருக்காரு. ஆனால் ஏன், எதனால்? ஆக இந்த படுகொலையில்
திமுக அரசனுடைய வேலை திட்டம் இருக்குது. அதற்கு எதிர்த்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டா அதற்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் செய்து ஸ்டாலின் அவர்களை தோற்கடிப்போம். அது மட்டும் இல்லாமல் சேகர்பாபு உள்ளிட்ட உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட எந்த இடத்துல திமுக காரங்க போட்டிட்டாலும் பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு இனி திமுகவுக்கு கிடையாது. அந்த அடிப்படையில் என்னுடைய மக்கள் மத்தியில் நாங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய திருவுருவ படத்தை வச்சு நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். திமுகவுக்கு இனி எங்கள் ஓட்டு கிடையாதுன்றதை திட்டவட்டமாக பட்டியல் மக்கள் நாங்கள் தெளிவாக எடுத்துரைத்து முடிவெடுக்க வைப்போம். அதாவது 234 தொகுதிகளிலும் திமுக எதிராக தான் பட்டியலின மக்கள் வந்து வாக்களிப்பீங்க. இதில் வந்து 46 தனி தொகுதி இருக்குது. இந்த 46 தனி தொகுதியிலும் உங்களுடைய எதிர்ப்பு எப்படி இருக்கும்? இல்லை, 46 தனி தொகுதிகள் இது வந்து திராவிட அரசியல் கட்சிகள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கூட்டணி அடிப்படையில் பகிர்ந்தளித்து அவர்கள் ஆதரவான வேட்பாளர்களை போட்டு அவங்க போட்டிடுவாங்க. இந்த 46 சட்டமன்ற தொகுதிகள் 44 பட்டியல் மற்றும் இரண்டு பழங்குடியினர், இதில் 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒரு பொம்மை கைப்பாவையாக தான் இன்றைக்கி இருக்காங்க. ரிசர்வேஷன் அடிப்படையில் பாபா சாஹேப் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த ரிசர்வ் சீட்டு உருவாக்கப்பட்ட இந்த தொகுதியில் நின்று ஜெயிக்கப்பட்ட உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியல் சமூக மக்களுக்கான பாதிப்பு ஏற்படும் பொழுது சட்டமன்றத்தில் அவங்க குரல் கொடுத்தாங்களான்னு பார்த்தா கிடையாது. அப்பேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பொம்மையாக தான் செயல்பட்டு இருக்காங்க. திமுகனுடைய உறுப்பினர்கள் திமுகனுடைய ஆதரவாளர்களாக தான் இருக்காங்க. அதிமுகனுடைய உறுப்பினர்கள் அதிமுகனுடைய ஆதரவாளர்களாக தான் இருக்காங்க. பட்டியல் மக்களுக்கு எங்கேயாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அதை எதிர்த்து குரல் கொடுத்து ஏதாவது ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பாங்களாம் பார்த்தா கிடையாது. அப்பேற்பட்ட உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு என்ன நியாயம் கிடைச்சிரும்? இந்த மக்கள் மன்றத்தில் என்ன சட்டமன்றத்தில் போய் பேசிட முடியும்? ஆக இந்த 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து நின்று கேள்வி கேட்டாலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்வு கவிழ்க்கப்படும். கட்டாயமா 44ல் எத்தனை பேர் திமுக இருக்காங்க, அது கணக்கு இருக்கா? இல்லை, 44 சட்டமன்ற கூட்டணி இருக்குது. கூட்டணி அடிப்படையில் அது சரி பண்ணிட்டு மீதம் இருக்க தொகுதியில் திமுக போட்டியிடுது. சரி, இன்னொன்று வந்து இப்போ ஆம்சாங் வந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர், தலித் மக்களுக்காக போராடி வந்தவர். அதே சமூகத்தை சேர்ந்த விசிக தலைவர் தொல் திருமா, அதே போல் வந்து விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், அதே புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி, அதே போல் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியா, அது உங்கள் சமூகத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி, செல்வ பிறந்தக, இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆதரவாக செயல்படலையா? இல்லை, இந்த அண்ணனுடைய படுகொலையை பொறுத்த வரைக்கும், சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையை பொறுத்த வரைக்கும் இந்த கொலை வழக்கில் ஆரம்ப காலகட்டத்தில் பல்வேறு தலைவர்கள் தன்னுடைய கண்டனத்தையும் இரங்கலையும் பதிவு செஞ்சாங்க. ஆனால் குறிப்பாக பட்டியல் சமுதாய தலைவர்கள் இந்த படுகொலையை எப்படி அணுகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதில் அரசியல் செய்யப்படுதான்றது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர் இருக்கும் பொழுது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திற்கு எதிர்த்து அதாவது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை எதிர்த்து ஒரு சில நெருக்கடி நேரும் பொழுது சைதாப்பேட்டையிலிருந்து இந்த பனகல் பார்க் கவர்னர் மாளிகை வரைக்கும் 10,000 பேரை ஒன்று திரட்டி எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார், கவர்னர் மாளிகைக்கு சென்று கவர்னரை சந்திக்கிறதுக்காக. அப்பேற்பட்ட ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர், யாருக்காவது எந்த பட்டியல் சமூக தலைவருக்காவது ஏதாவது ஒரு சின்ன நெருக்கடி, சின்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக முதலாளாக போய் நிற்கிறவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அப்பேற்பட்ட பெரும் தலைவர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு சிபிஐ வேண்டும்னு ஒருத்தர் கூட வாய் திறக்கலை. ஏன்? அது குறிப்பாக அண்ணன் திருமா போன்றோர் வந்து இந்த இடத்துல ஒரு கூட்டணி தர்மம் எதுவாக இருந்தாலுமே ஒரு சமுதாய தலைவர் தன்னுடைய சொந்த ரத்தம் வெட்டி படுகொலை செய்யப்படும் போது அதனுடைய எதிர்ப்பு குரலாக அதனுடைய உண்மை பின்னணி யாராக இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இதை சிபிஐக்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்துருக்கணும் இந்த அரசுக்கு. குறிப்பாக நான் ஏற்கனவே பதிவு செய்த மாதிரி கவினுடைய கொலை வழக்குக்கு முதல் கட்டமாக விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடத்துது. அந்த அஜித்குமாருடைய படுகொலைக்கு சிபிஐ வழக்கு வேண்டும்னு சொல்லி முன்னிறுத்தி அவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, முன்மொழிகிறாங்க. மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாங்க. கூட்டணி ஆட்சியிலிருந்து பல்வேறு விடயங்களை செய்யக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் ஏன் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலையில் சிபிஐ வேண்டும் என்று திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கல? அண்ணன் திருமா அவர்கள் வாய் திறந்து சிபிஐயிடம் இந்த வழக்கை ஒப்படையுங்கள்
இதில் உண்மை பின்னணி யார் குற்றவாளியாக இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வர வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் என்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தால் இது கட்டாயமாக மிகப்பெரிய அழுத்தமாக இருந்திருக்கும் திமுக அரசுக்கு. அந்த மௌனம் எதற்காக என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. செல்வ பிறந்தகையும் குரல் கொடுக்கல. செல்வ பிறந்தகை குரல் கொடுக்கல. செல்வ பிறந்தகை ஆரம்ப காலகட்டத்திலே அவர் குரல் கொடுக்கல. ஏர்போர்ட் மூர்த்தி இல்லை, ஏர்போர்ட் மூர்த்தி அவர் சிறு சிறு தலைவர்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து தன் சார்பாக அவங்க குரல் கொடுத்தாங்க. குறிப்பாக அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் வந்து இதுக்கு வந்து குரல் கொடுத்து வழக்கை வந்து சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். பல்வேறு இப்போ ஆசை தம்பியார் அவர்கள் பல்வேறு அமைப்புகள் வந்து இன்னைக்கு அண்ணனுடைய வழக்கை வந்து சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும், உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும்னு சொல்லி குறிப்பாக இருக்காங்க. அதில் வந்து இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு போராட்டத்தையும் முன்னெடுத்தார். ஒரு பெரிய முன்னெடுப்பை எடுத்து எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு செய்து அண்ணனுடைய கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும்னு சொல்லி ஒரு போராட்டத்தெல்லாம் முன்னெடுத்தாங்க. அதுபோல் பல்வேறு தலைவர்கள் இதை வந்து இந்த கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க. குறிப்பாக ஆட்சியில் அதிகாரத்தில் வந்து இருக்கக்கூடிய அண்ணன் திருமா ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க, அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து அழுத்தம் கொடுக்கணும் இந்த அரசுக்கு. திருமாவளவன் வந்து தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தாலே இதுக்கான நீதி கிடைச்சிடும். கண்டிப்பா கிடைச்சிடும். கட்டாயமா கூட்டணியில் இருக்காங்க. ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வந்தா உண்மையான குற்றவாளி யாருன்னு தண்டிக்கப்படுவாங்க. மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க. ஆமா, அமைச்சர்களை கூப்பிட்டு வச்சு அதே மேடையில் வச்சு நீங்க மதுவை ஒழிக்கணும்னு சொல்லி பேசுறீங்க. சாராயம் காசுறதே அந்த ஆட்சியில் பங்கேற்கக்கூடிய திமுக ஆளுங்க தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள வச்சுட்டே நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க. ஏன் இந்த உண்மை குற்றவாளிகளை கைது செய்யுங்க, உண்மை குற்றவாளிகளை கொண்டு வரணும், அதுக்காக இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைங்கன்னு சொல்லி ஏன் அழுத்தம் கொடுக்கக்கூடாது? ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இல்லை, உச்சநீதிமன்றமே உத்தரவு பிறப்பித்தும் இன்னும் காவல்துறை வந்து குற்றப்பத்திரிகை நீ சிபிஐ ஒப்படைக்கல. மத்திய அரசும் கொஞ்சம் அலட்சிய போக்கா இருக்குதான் நினைக்கிறீங்களா? மத்திய அரசு அலட்சிய போக்குன்றது நம்ம இது பண்ண முடியாது. ஏற்கனவே நம்முடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் பெகன்குமாரி மாயாவதி அவர்களுடைய இதுவும் அழுத்தம் இருக்குது. இந்த வழக்கை வந்து சிபிஐ கொண்டு வரணும்னு சொல்லி முழு மூச்சாக இருக்காங்க. குறிப்பாக எங்களுடைய அன்னியார் அவர்கள் திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தின் மூலிமா இந்த வழக்கை சிபிஐக்கு எப்படியா கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டம் மேற்கொண்டிருக்காங்க. எங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் இதுதான். என்னென்னா அண்ணன் ஆம்ஸ்டாங்கை நேசித்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கொலை வழக்கினுடைய பின்னணியில் யார் இருப்பது? குறிப்பாக திமுக. அப்போ இவர்களை மக்கள் மன்றத்தில் நம்ம அம்பல்படுத்தி ஆகணும். இவர்கள் சட்ட ரீதியாக இவர்களை தண்டித்தாகணும். இதுக்காக நாங்கள் சட்ட போராட்டம் மேற்கொள்ளணும். இத்தனை வழக்கறிஞர்கள் இருக்கோம், ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டம் எடுத்துகிட்டு இருக்கோம். அன்னுடைய வழக்கு உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாகணும், யாருமே விடுபட்டு போகக்கூடாது. குறிப்பாக இந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து இந்த படுகொலையின் பின்னணியில் இருக்கக்கூடியவங்க கட்டாயமாக மக்கள் மத்தியில் நாங்கள் அம்பலப்படுத்தியே காட்டுவோம். திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படிதான் சொல்ல வரீங்க? அதாவது முதலமைச்சர்ன்றதை விட திமுகனுடைய அரசுடைய அதிகாரத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவங்களுடைய பங்களிப்பு மருமகன் சபரீசன் சொல்லியிருக்கீங்க. இவங்களுடைய பங்களிப்பு இல்லாம இந்த படுகொலை நடந்திருக்காது. இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நாங்க சொன்னோம் இல்லைங்களா, இந்த பங்களிப்பு இல்லாம அதிகார அழுத்தம் இல்லாம இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம அந்த படுகொலை நடந்திருக்காது. இதே அதிகார அழுத்தம் தான் விசாரணை தடுக்குது. கட்டாயமா இந்த அதிகாரம் அழுத்தம் தான் விசாரணை தடுக்குது. உண்மையை வெளிக்கொண்டு வந்துட்டா திமுகவுடைய சார்புள்ளவர்கள் இந்த படுகொலைக்கு முக்கிய புள்ளியாக இருந்து செயல்பட்டவர்கள், சதித்திட்டம் தீட்டியவர்கள், பணம் கொடுத்து உதவியவர்கள், இவர்கள் உண்மையை மக்கள் மன்றத்தில் வெளியே கொண்டு வரப்படலாம். சிபிஐ விசாரணையில் நீதிமன்றத்தின் முன் கொண்டு வரப்படலாம். இவர்கள் சிறைக்கு செல்லலாம். இது யாருக்கு மிகப்பெரிய அவதூறாக இருக்க போது, யாருக்கு மிகப்பெரிய அசிங்கமாக இருக்கு? திமுகவுக்கு. அதனால தான் இந்த அழுத்தம் இருக்கிறது. அதனால தான் 2 முறை சிபிஐ வேண்டாம் என்று மேல்முறையீடு செய்துகிறார். ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து முறையாக சொல்லிட்டாங்க. அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்தாங்களோ அதன்படி விசாரணை நடைபெறும் சொல்லிட்டாங்க. ஆனால் சிபிஐ வந்து கேட்டு வாங்கலாம் இல்லையா? அதிகாரம் இருக்கு இல்லையா சிபிஐக்கு குற்றப்பத்திரிகையை? இல்லை, நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு, மேல்முறையீடு செய்திருக்காங்க. அதனுடைய நீதிமன்றம் அடுத்த கட்டமாக என்ன உத்தரவு நீதிமன்றம் ஆல்ரெடி வந்து உச்சநீதிமன்றமும் அதே வழிகாட்டுதப்படி உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்துருக்கோ அதே உத்தரவை வந்து இது பண்ணியிருக்காங்க. பட் இப்போ இம்ப்ளிமெண்ட் அவங்க தான் செய்யணும். நீதிமன்றம் இன்னொரு உத்தரவு போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வழக்கு எடுப்பாங்க. இன்னொரு குற்றவாளி நாகேந்திரன் என்பவர் வந்து மருத்துவமனையில் இறந்ததாக ஒரு செய்தி. ஆனால் பிஎஸ்பியுடைய மாநில தலைவர் ஆனந்த் தானே, வழக்கறிஞர் ஆனந்த் வந்து அவர் வந்து சாகலை, அவர் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து தப்பிக்க விட்டுட்டாங்கன்னு சொல்லியிருக்காது. எந்த அளவுக்கு உண்மை? அது அவருடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடுக்கு அரசு தெளிவுபடுத்தும். அது இறந்தது நாகேந்திரன் இல்லைன்னு சொல்கிறது உண்மையா?
இல்லை நாகேந்திரன் இல்லையான்றது அரசு தானே தெளிவுபடுத்தணும். எதை வைத்து அவர் சொல்றாரு அந்த அவருடைய பாடியே இல்லைன்னு சொல்றாரு. ஐயப்பாடு இருக்கு, ஏன் இருக்காது அப்படின்ற அந்த பார்வையிலையும் யோசிக்கணும்ல. அதனால வந்து அந்த விசாரணையை வந்து அவங்க தான் தெளிவுபடுத்தணும். ஸோ அடுத்த கட்டமாக வந்து பிஎஸ்பியுடைய அரசு நிலைப்பாடு எப்படி இருக்கு சார்? அரசியல் நிலைப்பாடு சொல்கிறேன். இப்போ பிஎஸ்பியுடைய அரசியல் நிலைப்பாடு கேட்குறீங்களா? ஆமாம், அதாவது பிஎஸ்பி தமிழ் மாநில பிஎஸ்பி நிலைப்பாடு. தமிழ் மாநில அரசியல் நிலைப்பாடு வந்து இப்போ தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் தொடர்ச்சியாக சென்று எங்களுடைய பிஎஸ்பியினுடைய அதாவது தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அந்த பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து மக்கள் மன்றத்தில் தொடர்ச்சியாக சென்று எல்லா பொறுப்பாளர்களையும் நியமிச்சிட்ருக்காங்க. மாவட்ட வாரியாக எல்லா பொறுப்பாளர்களையும் நியமிச்சுட்டு தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் அவங்க பயணிச்சிட்ருக்காங்க. இப்போ குறிப்பாக எங்களுடைய எல்லாருடைய நோக்கமும் என்னென்னா, சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி வேண்டும். இனி இந்த பட்டியல் சமூக மக்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எந்த இடத்துல இந்த மக்களுக்கான அதாவது அதிகார போராட்டத்தை எந்த இடத்துல கைவிட்டாரோ, அந்த எந்த இடத்துல இந்த மக்களை வந்து அதிகாரத்தை சென்றிருக்காரோ மையப்படுத்தினாரோ அந்த இடத்துலேருந்து நாங்கள் தொடருவோம். எங்களுடைய நோக்கம் என்னென்னா, எளிய மக்களுக்கு அதிகார நாற்காலியில் நாங்கள் அமரணும். அப்போ தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வாக இருக்கும். ஆம்ஸ்ட்ராங்கையே வளர விடாமல் கொண்டுட்டாங்க. ஸோ ஆம்ஸ்ட்ராங் இடத்துல அவருடைய மனைவி பொற்கொடி வந்திருக்காங்க. அவரையும் வளர விடுவாங்களா திமுக? நாங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஆம்ஸ்ட்ராங் தான். அப்படி தெரிஞ்சிருந்தா ஏன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யறாங்க? இல்ல அதிகாரத்துக்கு வந்த பிறகு எல்லாமே அவங்க கையில போகுது. அரசியந்திரம் ஃபுல்லா அவங்க கையில போகுது. பணபலம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு. அங்க என்னவெல்லாம் பண்ணலாமா? ஏன் விஜயை பாத்தீங்க இல்லையா, போன மாசம் 27ஆம் தேதி கரூர்ல 41 பேரை கொண்டு விஜயோட அரசியல் பண்ணி முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுடைய கட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க கூடாது என்ன நிச்சயம்? இல்ல அது திமுகனுடைய சதி. அது குறிப்பா வந்து அண்ணனுடைய படுகொலையை வந்து இதுதான் நாங்கள் பார்க்குறது. வெளிப்படையாக சொல்ல போனால் இவர் ஒரு சமுதாய தலைவர், இவர் வந்து ஒரு அரசியல் பேசக்கூடிய தலைவர். ஒரு பொக்கே எடுத்துக்கிட்டு கோபாலபுரம் பண்ணை தோட்டத்துக்கோ இல்லை அதாவது அண்ணா அறிவாலயத்துக்கோ அல்லது ஏடிஎம்கே கட்சி ஆஃபீஸ்க்கோ போய் பொக்கே எடுத்துகிட்டு போய் நின்று இருந்தால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை நடந்திருக்காது, தடுக்கப்பட்டிருக்கும்ல. அந்த எண்ணமே அவங்களுக்கு வந்திருக்காது. சரி, எதிர்கட்சி இந்த விஷயத்துல எப்படி செயல்படுறாங்க செஞ்சாரு? ஏன்னா இந்த அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய இருவரும் கட்சிகள் தனி பெரும்பான்மையை அந்த மக்களை அதிகாரத்தில் கொண்டு வரணும். குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் பெரும்பான்மையான மக்கள். ஒன்று பட்டியல் சமூக மக்கள் அதிகாரத்தில் இருக்கணும், அதாவது முதல்வர் நாற்காலியில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா வன்னியர் மக்களாக இருக்கக்கூடிய ஓபிசி மக்கள் அந்த அதிகாரத்தில் உட்காரணும். ஓபிசி மக்கள் அதிகாரத்தில் உட்காரணும், இல்லை பட்டியல் சமூக மக்கள் அந்த அதிகாரத்தில் உட்காரணும். ஆனால் இருவரும் கட்சிகளும் இந்த மக்களை பிரித்தாளும் நோக்கத்தில் தான் செயல்படுகிறது. இந்த மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியில் பிரித்து வச்சு சாதிய சண்டைகளை உருவாக்கி, கோவில் நுழையக்கூடாது, குடிக்க தண்ணி கொடுக்கக்கூடாது, காதலித்து திருமணம் செய்யக்கூடாது என்ற பல்வேறு சாதிய சமூக பிரச்சனைகளை உருவாக்கி இருவரும் சமூகத்தை பிரித்து அதன் மூலயமா அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸ்டாலினுடைய நாற்காலி எங்களுக்கானது என்று குரல் கொடுத்தவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அப்பேற்பட்ட முதல்வரை எங்களுக்கானது சொன்னாரு. பெரும்பான்மை சமூகம் தானே அதிகாரத்துல உட்காரணும். ஆமா, இன்னைக்கு பெரும்பான்மை ஸ்டாலினுடைய சமூகம் எத்தனை விழுக்காடு இருக்கு? பல்லாயிரக்கணக்கான இருப்பாங்களா? ஒரு ஆயிரக்கணக்கானவர் தான் இருப்பாங்க. ஆனா அவங்க அந்த நாற்காலியில ஸ்டாலின் உட்கார்ந்துருக்காரு. ஆனா இருவரும் சமூகமா இருக்கக்கூடிய எங்களை பிரித்தாளும் சூழ்ச்சி அடிப்படையில எங்களை அதிகாரத்துல அமர விடாம இவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி தான் இன்றைக்கு. அதை தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கேள்வி கேட்டார். திரும்பவும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அண்ணன் திருமா அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அது வந்து கூட்டணி அடிப்படையில் அரசியல் செய்கிறாரு. அதனால வந்து அவர் ஏற்றுக்கிட்டு இருக்காரு. அவருடைய அரசியல் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் திருமாவுக்கு இந்த எல்லாம் ஏற்பட்டிருக்குமா? கட்டாயமா. ஏன்னா மூர்த்தி இந்த எல்லாம் ஏற்படுமா? ஏர்போர்ட் மூர்த்தி அவர் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ்ல அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் என்னைக்குமே வந்தது கிடையாது. குறிப்பாக மற்ற இருக்கக்கூடிய தலித் தலைவர்களை விட மாறுபட்ட தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அண்ணன் ஓப்பனாக ஒரு மேடையில் பேசும்போது ஓப்பனாக சொல்வார், நீங்கள் வாங்க, நான் கொண்டு போய் நான் ஸ்டாலினை முதலமைச்சராக்கலாம், வாங்க என் கூட வாங்கன்னு சொன்னால், நீங்கள் வாங்க எடப்பாடியை போய் நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை போயிட்டு முதலமைச்சராக்கலான்னு நாங்கள் சொன்னால், அப்போ நான் வந்து இந்த தலைமையை ஏற்கிறதுக்கான இதுவே கிடையாது. நாங்கள் டைரெக்டாக திமுகவில் போயிடுவேன், நாங்கள் டைரெக்டாக அண்ணா திமுகவில் போயிடுவோம். உங்களுக்கு உங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வேண்டும் என்பது ஆம்ஸ்ட்ராங்குடைய கொள்கை. பெரும்பான்மை சமூகமாக இருந்தது. பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய SC ST அண்ட் OBC மக்கள் அதிகாரத்தில் உட்காரணும்.
அது வந்து உட்காரலாம். பாமகவில் இருக்கக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்களோ அல்லது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவே கூட முதல்வராக உட்காரலாம். அந்த மனநிலையை உருவாக்குனவர் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இதை ஓப்பனாக மேடையில் கூட பதிவு செஞ்சுருக்காரு. அண்ணன் திருமா இருக்கக்கூடிய மேடையில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பதிவு செஞ்சுருக்காரு. அண்ணன் திருமா முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கட்டும், நாங்கள் இறங்கி வேலை செய்கிறோன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணார் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். நான் உட்கார நாட்களே நீங்கள் உட்கார ஆசைப்படுறீங்களே, அந்த அரசியல் தான் கட்டாயமா இந்த மக்கள் சாதாரண அரசியல் கிடையாது சார். இது அடிமை அரசியல்ன்றது ஓட்டு வரும்பொழுது வாங்க இந்த கட்சிக்கு போகலாம் அந்த கட்சிக்கு போகலான்னு சொல்கிறது கிடையாது. நமக்கான அதிகாரம் பங்களிப்பு என்பது வேணும். அப்போ நம்ம அதிகாரத்தில் உட்காரணும். அந்த அதிகார பங்கீடு என்பது நமக்கு தேவை. அதை தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் முன்மொழிந்து அதிகாரம் மட்டுமே அனைத்துக்குமான தீர்வுன்னு சொல்லி முன்வச்சு அவருடைய அரசியலை முன்னெடுத்தார். அதுதான் இந்த படுகொலைக்கான மிகப்பெரிய அரசியல் காரணமாக நாங்கள் நினைக்கிறோம். எதிர்கட்சியாக உள்ள அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் நடந்து கொண்ட விதம் எப்படி இருக்கின்றது? கட்டாயமா எதிர்கட்சியா இருக்கிற அவருடைய ரோல் கரெக்டாக தான் பண்றாரு. கரெக்டா இருக்கா? ஆதரவாக செயல்பட்டு இருக்காரா? இல்ல கட்டாயமா மற்ற தலைவர்கள்லாம் அழுத்தம் கொடுக்குறாங்களே, இந்த வழக்குல பின்னணியில் இருக்கிறவங்க உண்மை வந்தாகணும், ஏன் சிபிஐ கிட்ட ஒப்படைக்க மாட்டேன்றீங்கன்றத அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வர்றாரு. மக்கள் மன்றத்தில் வலியுறுத்தி வர்றாரு. பல்வேறு தலைவர்கள், அதே போல் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வர்றாரு. பல்வேறு தலைவர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அன்னுடைய படுகொலையில இருக்கக்கூடிய உண்மை கட்டாயமா அதுல வலியுறுத்துறாங்க. பாஜக ஒரு தேசிய கட்சி, மத்தியில் ஆளக்கூடிய கட்சி, அவங்க வலியுறுத்தி கூட திமுக வந்து மதிக்கல. உச்ச நீதிமன்றமே உத்தரவு போட்டு மதிக்கல அப்படின்னா என்னதான் தீர்வு? அதுதான் அதனுடைய பதிலடி தான். ஒவ்வொரு இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முக்கிய நபர்களாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், சேகர் பாபு அவர்கள், இவர்கள்லாம் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் பட்டியல் சமூக மக்கள் அணி திரட்டி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி வேண்டும் சொல்லி நாங்கள் களத்தில் நிற்போம், இவர்களை தோற்கடிப்போம். 3 பேர் தோற்கடிச்சிட்டா திமுக தோற்கடிச்சு முடியுமா? திமுக பெரும்பான்மை தொகுதியில் எங்கெல்லாம் போட்டியிடுதோ எங்களுடைய எதிர்ப்பு குரல் இருக்கும். பட்டியல் சமூக மக்கள் ஒட்டுமொத்தமா திமுகவுக்கு இந்த முறை வாக்களிக்க மாட்டார்கள். இதை போர்க்கால அடிப்படையில் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் கொண்டு போவோம். அதாவது ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்ப்பதே பட்டியலின மக்களுடைய பிரதான கொள்கை நோக்கமா இருந்து எங்களுடைய தேர்தலை சந்திப்பீங்க. கட்டாயமா எங்களுடைய நோக்கம் அதுதான். என்னுடைய மக்கள், என் சமூக மக்களை நாங்கள் அணிதிரட்டும். உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.